ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஏசப்பா எனக்கு வாழ்க்கையை திருமணம் ஆகும்போது இந்த ஏசப்பா என் வாழ்க்கையை கட்டுவாரா அப்படின்ற சந்தேகம் தான் இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு வரும்போது என் கூட பைபிள் காலேஜ் படித்தவங்கெல்லாம் சொந்த இடம், சொந்த வீடு, மேரேஜ் ஆகி பிள்ளைங்களை எடுத்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 10வது 11வது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஊழியத்துக்கு வரேன். அப்போ தான் முதல் கல்யாணமே நடக்குது. என் கூட படித்தவங்கெல்லாம் அப்பா அம்மாவும் ஆயிட்டாங்க, பாஸ்டர் ஆயிட்டாங்க பெரிய பெரிய சபைக்கு. நான் அப்போ தான் 0வில் ஊழியத்துக்கு வரேன். எல்லாம் பார்த்து என்னை நக்கலாக சிரிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பொன்னான காலத்தை விட்டுட்டு வறட்சியான காலத்தில் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. அந்த நாட்களில் அப்பா அம்மார்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தை கொடுக்குறாங்க. அவங்க செஞ்ச ஊழியத்தை பிள்ளைங்க தன் மகனுக்கு கொடுக்குறாங்க. அதையும் பார்க்குறேன். எனக்கு ஒரு அப்பா இல்லையே, எனக்கு ஒரு அப்பா ஊழியம் செஞ்சு சர்ச்சை கட்டி ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த மாதிரி வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குமே. அப்போ ஒரு நாள் முட்டி போட்டு ஜெபம் பண்ண, ஏசப்பா எனக்கு அப்பா இல்லை, எனக்கு நீங்கள் அப்பாவாக இருந்து எனக்கு இடம் வாங்கி கொடுத்து, எனக்கு வீடு கட்டி கொடுத்து, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து, எனக்கு ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை தந்து அந்த ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி தரணும்ப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா அப்பான்னு சொன்னேன். ஆனால் அது விசுவாசம் இல்லாமல் தான் சொன்னேன். எனக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஆனால் அப்பாவா நான் உங்களை நம்புறேன்னு சொன்னேன். அந்த ஜெபத்தில் வல்லமை இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியலங்க, உண்மையை சொல்கிறேங்க. ஆனால் நான் சொன்னதுக்கு அவர் எனக்கு அப்பாவா ஆயிட்டாருங்க. ஆனால் இன்னைக்கு புரியுது, அவர் தான் ஒரிஜினலான அப்பா.